சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் பார்வதி ஆசீர்வாதத்தோட சூரனை சம்ஹாரம் பண்றதுக்காக முருகபெருமான் தன்னோட சேனைகளோட தங்குன இடம்தான் திருச்செந்தூர். திருச்செந்தூர் தான் முருகபெருமானோட 2ஆம் படை வீடு. முருகனோட அவதாரமே சூரனையும் அவனோட சகோதரர்களையும் அழிக்கிறது தான். சூரபத்மன் சிவனை நோக்கி பல ஆண்டுகள் தவம் இருந்து கர்ப்பப்பை வாசம் இல்லாத பெண் வயிற்றில் பிறக்காத ஒரு ஆணின் கையாலே மரணம் நிகழணும் அப்படின்னு வரம் வாங்கினவர். தன்னை யாராலும் அழிக்கவே முடியாது அப்படின்ற ஆணவத்துல தேவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்துறான் சூரபத்மன். தேவர்கள் தங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சிவனிடம் முறையிடவே சிவன் தேவர்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தன்னோட 5 முகத்தோடு 6வது முகமான அதோ முகமும் சேர்த்து 6 நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாக வெளிப்பட்டு உருவானவர் தான் முருகபெருமான். ஏன் முருகபெருமான் பார்வதி தேவி கிட்டிருந்து உருவாகலை அப்படின்னா சூரபத்மன் வாங்கின வரம் அப்படி. கருப்பை வாசமே இல்லாத ஒருவரால் தான் தன்னை அழிக்க முடியும் அப்படின்னு வரம் வாங்கியிருந்தான். அதனால தான் சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து அவர் உருவானார். முருகபெருமான் சூரபத்மனை அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது அப்படின்றதுனால பார்வதி தேவி தன்னோட அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைத்து வேலாக மாற்றி அந்த ஞான வேலை முருகபெருமானுக்கு சிக்கல்ல அந்த ஞான வேலை முருகபெருமானுக்கு கொடுக்குறாங்க. அதை தான் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேல் வாங்கின முருகபெருமான் தன் சேனைகளோட திருச்செந்தூர்ல 6 நாள் போர் செய்கிறாரு. இறுதியில் சூரபத்மன் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக மாமரமாக மாறிடுறாரு. அங்கே கூட முருகபெருமான் தன்னோட எதிரியாக இருந்தாலும் எதிரியை அவனோட ஆணவம் கண்மம் மாயை அப்படின்ற மும்மலங்களையும் அழித்து சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன் அருகிலேயே வச்சுக்கிட்டாரு. எதிரிகளை கூட நண்பனாக்கி தன் அருகிலேயே வச்சுக்கக்கூடிய கருணை உள்ளம் கொண்டவர் தான் முருகபெருமான். இந்த அற்புதமான திருச்செந்தூர் கோவிலில் சில மர்மங்களும் இருக்குது. இந்த கோவிலோட ராஜகோபுர கதவு எப்பயுமே மூடித்தான் இருக்கும். கிழக்கு திசையில் ஒரு துளை இருக்குது. அந்த துளையில் காது வச்சு கேட்கும்போது கடல் அலைகளோட சத்தம் அதிகமாக கேட்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலோட அருகிலேயே 3 சமாதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதை தான் மூவர் சமாதி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய முருகபெருமானுக்கு முன்னாடி 2 மயில்கள் இருக்கும். ஒன்று தேவமயில், இன்னொன்று அசுரமயில் அப்படின்னு சொல்லப்படுது. அர்த்தஜாம பூஜை முடிஞ்ச உடனேயே முருகபெருமானோட நெய்வேத்தியத்தை கடலில் கலக்கிறதா சொல்லப்படுது. இங்கு தரக்கூடிய பன்னீர் இலை விபூதி தீராத நோய்களையும் தீர்க்கும் சக்தி உடையது. இன்னும் பல மர்மங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது தான் இந்த 2வது படைவீடான திருச்செந்தூர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.